வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி, நல்ல செய்தி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸாம் அட்டன் பண்ணி நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எடுத்துருக்கிறவங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் போய் உங்களோட மார்க்கை செக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின விரிவான தகவலை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன போஸ்டிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா, காப்பியஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, க்ளீனர்ஸு, கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், அப்புறம் மசால்ஜி, வாட்டர்மேன், ஸ்வீப்பர் கம் மசால்ஜி, இந்த மாதிரி போஸ்டிங்க்கெலாம் அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டு நேம் கேண்டிடேட் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அட்டன் பண்ணி அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெஸ்ட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும். அப்படி இல்லைனா கூகுளில் mhc.dn.gov.in அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, சர்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதிலே வந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜில் வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட்ஸ்ன்னு கொடுத்து ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பிஃபோர் கண்டக்டிங் ஸ்கில் டெஸ்ட். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க. எப்போயுமே ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் மட்டும் மாற்றி ஃபஸ்ட்டே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், கிளீனினஸ் ஒர்க்கர், ஒரு கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, வாட்டர்மேன், இந்த மாதிரி போஸ்டிங் தான். எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 14 திங்கக்கிழமையிலேருந்து ஜூலை 19 சனிக்கிழமை வரைக்கும் இது வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்குது. இதை வந்து ஜோன் வைஸாக பிரிச்சுருக்குறாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த ஜோன் வருதோ அந்த ஜோனில் அவங்க சொல்கிற அட்ரஸில் போய் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சென்னை ஜோனுக்கு நேரில் போகணும். கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நேரில் போகணும், கோயம்புத்தூர் ஜோனுக்கு நேரில் போகணும். திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, விருதுநகருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மதுரைக்கு நீங்கள் நேரில் போகிற மாதிரி இருக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சேலத்துக்கு போகணும். அரியலூர், கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு நீங்கள் நேரில் போகணும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திருநெல்வேலி ஜோனுக்கு நீங்கள் நேரில் போகணும். நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா திருவாரூருக்கு போகணும். கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விழுப்புரம் ஜோனுக்கு போகணும். எல்லா ஜோன்லேயுமே அதுக்குண்டான அட்ரஸ்ஸு டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் எலிஜிபிள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ், டேட், டைம் வந்து வென்யூ, உங்களோட ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கொடுப்போம், வெப்சைட்லேயே கொடுப்போம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இதை பற்றின தகவலை நம்ம இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம். இது வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதே டீட்டெயில் வந்து உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லிட்டு சேம் அதே இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஜோன் வைஸாக யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ப்ரிலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இப்போ சென்னை ஜோன் பார்த்திங்கன்னா இங்கே பிடிஎஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சென்னை ஜோனில் யார் யாருக்கு எந்தெந்த டேட்டில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கோயம்புத்தூர் ஜோனை ஓப்பன் பண்ணி ப்ரீஃபாக சொல்லி காமிக்கிறேன். இப்போ கோயம்புத்தூரை கிளிக் பண்ணுறோம். அதில் கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் உங்களுக்கு மூவ் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நேம் சர்ச் பண்ணுறது மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு இன்வைட் பண்ணுறது சொல்லி போட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர்
இந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க கலந்துக்கலாம். சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் பார்த்திங்கன்னா த பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கேட் நம்பர் 4 ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு கோயம்புத்தூர் 641018 இந்த இடத்துல தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு கோர்ட்டோட காம்ப்ளெக்ஸில் தான் அது நடத்துகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த டேட்டுக்கு யார் யாருக்கு எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 ஜூலை 2025 காலையில் 9 மணிலேருந்து இந்த வெரிஃபிகேஷன் நடக்குது. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சுன்னா இதிலே Ctrl F அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்து இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். Ctrl F கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரோல் நம்பர் தெரிஞ்சால் அந்த ரோல் நம்பரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பேர் தெரியும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சுரேஷ் அப்படின்னு நேமில் சர்ச் பண்ணுறோம்னா நிறையா சுரேஷ் இருப்பாங்க. ஸோ அதில் எந்த சுரேஷ் நீங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குதா, உங்களுக்கு எந்த டேட்டில் எந்த டைமில் இன்டர்வியூ அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு சுரேஷ் செக் பண்ணேன், அதை வந்து சர்ச் பண்ணால் 15 ஜூலை டியூஸ்டே வந்து காலையில் 9 மணிக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜோனுக்கும் அந்த ஒவ்வொரு நாளுக்குமே 150 பேர்கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்துகிறாங்க கோயம்புத்தூர் ரீஜியனை பொறுத்தளவில். ஸோ உங்களோட நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு சர்ச் பாக்ஸில் போய் உங்களோட பேரை டைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை யூஸ் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வுகளும் தங்களது தேர்வுக்கு முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்காக அனுமதிச்சிட்ட நீங்கள் பதிவேற்றம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது யார் யார் பேர்லாம் இருக்குதோ இவங்க இதுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு உண்டான இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை சேம் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இதில் கொடுத்துருக்குற என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிங்களோ அதோட அசல் சான்றிதழ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போகணும். அதே மாதிரி அதோட ஒரிஜினல் வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டிருக்கணும். உங்களோட கையெழுத்தை வந்து அந்த ஜெராக்ஸ்க்கு கீழே வந்து சைன் வந்து போட்டிருக்கணும் அப்படிங்கிற தகவலையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கம்பல்சரி இதை மறக்காமல் பண்ணிடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருங்க. அதுபோக அதில் கொடுத்துருக்க ஃபோட்டோ எல்லாமே கையில் கொண்டு போயிருங்க. அதுபோக நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் 2 காப்பி கொண்டு போயிட்டு அதில் ஜெராக்ஸில் வந்து உங்களோட சைன் வந்து கீழே போட்டுக்கோங்க. இதில் சரியான அறிந்த பிறகு வெறும் செய்முறை தகுதியிற்கு இனச்சுழற்சி அடைப்பில் அனுமதி பெறுகிறேன். தவறான உறுதிமொழி பொருத்தமான சான்றிதழ் இல்லைன்னா கலந்து கொள்ள அனுமதிக்க மாட்டார்கள்னு கொடுத்துருக்குறாங்க. செய்முறை தேர்விற்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலைக்கப்படுவதில்லை. இப்பணிக்கான எவ்வித உத்தரவும் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறதுனால உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடையாது. சர்டிஃபிகேட் முடித்து அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகுங்கிறது போட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டு இதுக்கு கால் லெட்டர் வந்து செப்பரேட்டாக டவுன்லோட் பண்ணி அதையும் பிரிண்ட் எடுத்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ எல்லா போஸ்டிங்குமே ஒரு செப்பரேட் லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, கேப்சா கேட்டிருக்கோம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே வர கேப்சா சப்மிட் பண்ணி கொடுத்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட உங்களுக்கு உண்டான கால் லெட்ரு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எத்தனை பேஜ் இருக்கோ அத்தனை பேஜுமே எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்து வெரிஃபிகேஷன் போகும்போது கொண்டு போயிருங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதிலே ஃபஸ்ட்டில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5:45 கால் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் ப்ளஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.